இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணுறது. அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணுறதுனால என்ன பலன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? ப்ளே ஸ்டோர் போவீங்க, அங்கே போய்ட்டு ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. சரியா? இப்போ உதாரணமாக ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலே 23 MB, அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் 20 MBக்கு மேலே தான். எதுக்கு வேஸ்ட்டாக மொபைல் டேட்டாவை காலி பண்ணணும், அடுத்து டயத்தையும் வேஸ்ட் பண்ணணும்? நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்ளிகேஷன் பேக்கப் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டான அப்ளிகேஷன் என்னென்னா ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர் தான். அதில் போய்ட்டு கீழே விண்டோஸ்னு இருக்கும், ரைட் சைடில் கீழே கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதில் வந்து ஆப்னு இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷனோட ஆந்திரோட லோகோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் மொபைலில் இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே இதில் வந்துடும். இப்போ உதாரணமாக வந்து பாருங்கள், எனக்கு வந்து இந்த விருதாச்சலம் அப்ளிகேஷன் வேணும்னா நான் என்ன பண்ணேன், நான் பேக்கப் பண்ணணும்னா என்ன பண்ணேன்னா லாங் ப்ரெஸ், அந்த அப்ளிகேஷனை போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிட்டேன், ஓகே செலக்ட் ஆகிடுச்சா? அடுத்து வந்து ரெண்டாவது இருக்குது பாருங்கள், பேக்கப்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பக்கத்தில் பேக்கப்புங்கிறத கிளிக் பண்ணால் போதும். அண்ட் கோயிங், அவ்வளோதான், பேக்கப் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டோரேஜில் வந்து இது வந்து பேக்கப் ஆகிடுச்சு இந்த ஃபைலு. சரி, அப்போ நான் வந்து உதாரணமாக பாருங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இந்த அப்ளிகேஷனை. ஓகேவா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மொபைல் டேட்டாவும் ஆஃப் பண்ணிட்டேன், மொபைல் டேட்டாவும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறாந்தா மை ஃபைல்ஸில் போயிட்டு, இது உதாரணமாக தான் கேட்டிருக்கேன். நீங்கள் வேறு மொபைலுக்காக இருந்தால் சிம் கார்டை மெமரி கார்டை கழட்டி அந்த மொபைலில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காட்டியிருக்கேன். அதில் டிவைஸ் மேனேஜரில் போய்ட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் அதில் போய்ட்டு பேக்கப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபைல்லாம் பேக்கப் படுத்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் நிறைய பேக்கப் படுத்திருக்கேன், அதெல்லாம் ஃபைல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிறது தான். ஓகே கொடுத்துருக்கு பாருங்கள், செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ்ங்கிறத கொடுத்து SD கார்டில் மாற்றிக்கிங்க. சரியா? ஏன்னா வந்து நீங்கள் வேறு மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதா SD கார்டில் மாற்றிக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ என்னோடய மொபைலே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி பேக்கேஜ் இன்ஸ்டாலருக்கு வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள். இன்ஸ்டால் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு, ஏன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம மொபைல் வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே செட்டிங்ஸில் போய்ட்டு அன்கவுன்சிலர்ஸில் வந்து ஓகே கொடுக்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே கொடுத்துட்டா போதும். இன்ஸ்டால் கேட்குதா பாருங்கள், மொபைல் டேட்டா எதுவுமே கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து பேக்கப் பண்ணிட்டோம். சரியா? பாருங்கள், அந்த அப்ளிகேஷனும் வந்திருக்கும் பாருங்கள், வந்துருச்சா? இது வந்து சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும், உடனே ஷேர் பண்ணி விடலாம். ப்ளூடூத்தில் உடனே ஷேர் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஒரு 20 MB 30 MB எத்தனை MB இருந்தாலும் சரி, ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சு போய்டும். அவங்களுக்கும் டேட்டா காலி ஆகாது, பணமும் வேஸ்ட் ஆகாது, நேரமும் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் நான் சொன்னேன் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரு, இது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கிற அப்ளிகேஷனு. இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, வந்து ப்ரௌசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணனா போதும், ஃபேஸ்புக் போயிடும். அதே மாதிரி இப்போ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால போல், அதே மாதிரி வெதரு, நியூஸு எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ், எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ப்ரௌசராக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசரு அண்டு அப்ளிகேஷனு. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த அப்ளிகேஷனில் நம்மளோட தமிழ் லாங்குவேஜும் இருக்குது. அது தமிழ் லாங்குவேஜ் செட் பண்ண என்ன பண்ணணும்னா, போயிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அந்த 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் செட்டிங்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் இல்லை, நிறைய லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், எல்லாமே தமிழில் வந்துச்சு பாருங்கள். இதில் இன்னமும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அடுத்து என்னென்னா, உங்களுடைய கேலரி, வீடியோஸு, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இது சொல்லி புரிவிக்கிறதோட நீங்கள் பாருங்கள், இந்த அப்ளிகேஷனை சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணதில்லை, இது ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்க அருமையான அப்ளிகேஷனாக இருக்குது. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ண என்ன பண்ணணுன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ES ஃபைல் எக்ஸ்ப்ளோர்னு டைப் பண்ணுங்கள். மேலே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் அதே தான், சேம் தான், எக்ஸ்ப்ளோர் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த அப்ளிகேஷன் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனு.
பக்காவாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது ரொம்ப எம்பியும் கிடையாது, செக் பண்ணிக்கலாம். வெறும் 4 MP தான். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய்.